அந்த ஆராதனை வேலை அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஏசப்பா, முழுவதுமாய் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும்படி உம்மிடத்துல மன்றாடுகிறேன். உமது தூய நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சுமை தாங்கியே சுமக்கின்ற போது சுமைகளை நீ ஏன் சுமந்திட வேண்டும்? சுமை தாங்கியே சுமக்கின்ற போது சுமைகளை நீ ஏன் சுமந்திட வேண்டும்? இமை மூடாதுன்னை காக்கின்ற நேசர் இருக்கையிலே நீ கலங்குவதே? இமை மூடாதுன்னை காக்கின்ற நேசர் இருக்கையிலே நீ கலங்குவதே? வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ ஏன் சுமந்திட வேண்டும்? இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும்? யாரிடம் சொன்னால் உந்தன் பாரம் தீரும்? இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும்? யாரிடம் சொன்னால் உந்தன் பாரம் தீரும்? தோளின் மேல் சுமந்து செல்கின்ற நேசர், தோளின் மேல் சுமந்து செல்கின்ற நேசர் அருகினில் சென்றால் உந்தன் பாரம் தீரும். அருகினில் சென்றால் உந்தன் பாரம் தீரும். அருகினில் சென்றால் உந்தன் பாரம் தீரும். வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ ஏன் சுமந்திட வேண்டும்? இமை மூடாதுன்னை காக்கின்ற நேசர் இருக்கையிலே நீ கலங்குவதே? இக்கால பாடுகள் உன்னை என்ன செய்யும்? கர்த்தரின் கரமே உன்னை தாங்கி செல்லும். இக்கால பாடுகள் உன்னை என்ன செய்யும்? கர்த்தரின் கரமே உன்னை தாங்கி செல்லும். ஆலய வாசலில் அழுகின்ற சத்தம், ஆலய வாசலில் அழுகின்ற சத்தம் ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் என்றும். ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் என்றும். ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் என்றும். வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ ஏன் சுமந்திட வேண்டும்? சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ ஏன் சுமந்திட வேண்டும்? இமை மூடாதுன்னை காக்கின்ற நேசர் இருக்கையிலே நீ கலங்குவதே? இமை மூடாதுன்னை காக்கின்ற நேசர் இருக்கையிலே நீ கலங்குவதே?
வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஆமா ஏசப்பா, ஏசப்பா ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா. பாதத்துல ஆண்டவரே எங்கள் சிரத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனம் வருந்தி ஏசப்பா, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா சகலவித பாவங்களுக்காகவும் ஆண்டவரே உம்மிடத்துல மன்றாடுகிறோம் நல்ல தகப்பனே. ஏசப்பா, எங்கள் கண்களாலும் எங்கள் சகலவித அவயங்களாலும் சொல்லாலும் செயலாலும் நடக்கையினாலும் ஏசப்பா, எங்கள் பேச்சினாலும் ஆண்டவரே எங்கள் பார்வையினால் எதுனாலும் எல்லாவற்றினாலும் நாங்கள் செய்த பாவங்களை ஆண்டவரே உம்மிடத்துல அறிக்கை இடுகிறோம் அப்பா. ஏசப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் ஒன்றுமே அறியாதவர்கள் அப்பா. அப்பா, உங்க பாதத்துல நிற்கிறதுக்கு கூட நாங்க பாத்திரம் நல்ல ஆண்டவரே. ஏசப்பா, அப்படி இருக்கையிலும் கூட நீர் அன்பாய் நீர் அன்பாய் நீர் அன்பாய் எங்களை பேர் சொல்லி அழைத்து ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே உமது குரலை எங்களுக்கு கேட்க செய்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் பாரத்தை எல்லாம் உங்க மேல வச்சுட்டோன்றத கூட தெரியாம அனுதினமும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் தேவைக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய சகல பாடுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் வருந்தி 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 ஆண்டவரே எங்களுக்காக பாரம் சுமக்கிற உண்மை மறந்து அந்த பாரங்கள் எங்களை நெருக்குவதாக எண்ணுகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, ஏசப்பா, எங்களுக்காகவே இந்த மனு உலகில பிறந்து ஏசப்பா, எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் சுமந்தீரே. எங்கள் ஆண்டவரே எங்களுடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவரே நீர் கழிப்பாக மாற்றுவதற்காக ஏசப்பா நீர் சகலவித பாடுகளை முயற்றீரே ஆண்டவரே. அதை மறந்து ஆண்டவரே அதை மறந்து நாங்கள் வருந்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இருந்தாலும் அப்பா, நாங்க ஆண்டவரே மனுஷன் தானே ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க படைப்பு மனுஷனான பாவமான படைப்பு தானேப்பா. அப்பா, அது எத்தனை முறை விழுந்தாலும் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறீரே ஏசப்பா. எங்கள் இருதயத்தினோட பாரத்தையும் வியாகுலத்தையும் யார்கிட்ட போய் சொல்லுவோம் ஆண்டவரே? யார்கிட்ட சொல்லி என்ன பலன் இருக்கு ஆண்டவரே? அதனால ஏசப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரை கடிந்து கொள்ளாத உம்மிடத்துல நாங்க சொல்லுகிறோம் ஏசவே. ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா, எல்லா பாரங்களையும் எல்லா துக்கங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் எல்லா மகிழ்ச்சியும் முதலாவது உம்மிடத்துல வந்து சொல்லுகிறோம் என் தேவாதி தேவனே. ஆண்டவரே, இக்கால பாடுகள் எல்லாம் எங்களை ஒன்று செய்யாது. நீர் எங்க கூட இருக்கையில ஆண்டவரே நீர் எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து ஆண்டவரை நடத்துகிறவராக இருக்கிறீர். உங்க கரம் அனுதினம் எங்க கூட இருந்து நடத்தி செல்லுகிறது ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய அழுகையும் எங்களுடைய கூக்குரலும் எங்களுடைய கண்ணீரும் ஆண்டவரே உங்களுடைய பரலோகத்துல உம்முடைய பாத படியில ஆண்டவரே கேட்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்கு நீர் பதில் செய்கிறீர், நீர் பதில் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசித்து உண்மையே நோக்குகிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி வாரும், நீர் இறங்கி வாரும் ஏசப்பா, இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்கள் மீது உமது தூய ஆவியை ஊற்றும் இயேசுவே. உமது பரிசுத்த ஆவி எங்கள் மீது ஊற்றும். இன்று ஒரு புதிய கிருபையை காணும்படி செய்யும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது சமூகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரிக்கிற தேவாதி தேவனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஆண்டவரே, எங்களுடைய துக்கமெல்லாம் மாறி போகும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும்,
கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. பாவசாப நோய்கள் எல்லாம் பனித்துளி போல் மறைந்து போகும். பாவசாப நோய்கள் எல்லாம் பனித்துளி போல் மறைந்து போகும். துன்பம் நீங்கிடும், இன்பம் ஓங்கிடும், துன்பம் நீங்கிடும், இன்பம் ஓங்கிடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆமாப்பா, ஆமா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, வார்த்தையில ஒளியை படைத்தீர் ஏசப்பா. ஆண்டவரே, வெளிச்சத்தை ஆண்டவரே நீர் உண்டாக்கினீர். உம் வார்த்தையில இந்த உலகத்தை உண்டாக்கினீர். உம் வார்த்தையை கொட்டி ஆண்டவரே பொக்கிஷமாக எங்கள் கையில கொடுத்திருக்கிறீர். உம் வார்த்தையில சுகம் இருக்கிறது ஆண்டவரே, சந்தோஷம் இருக்கிறது ஆண்டவரே. உம் வார்த்தைய ஆண்டவரே, இந்த வார்த்தையில தான் இந்த உலகமே என்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா நாங்க என்ன ஆயிருப்போம்பா. அன்னதினமும் வார்த்தை எங்களை தேற்றுகிறதாக இருக்கிறது ஏசப்பா. உம் வார்த்தை ஆண்டவரே கற்பாறைகளை உடைக்கிறதாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, மாம்சமான ஹிருதயத்தை எல்லாம் கிழிக்கிறதாகவும் இருக்கிறது ஏசப்பா. ஏசப்பா, உம் வார்த்தை எவ்வளவு அருமையானது. உம் வார்த்தை போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவிகள் எல்லாம் ஆண்டவரே மனம் திரும்புவதற்கு ஏசப்பா உம் வார்த்தை ஒன்று போதும். உம் வார்த்தையை விதைத்து விட்டால் ஆண்டவரே அது கனி கொடுக்கும் இயேசுவே. அது பெரிய விருட்சமாக மாறும் இயேசுவே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, உம் வார்த்தையால உங்க வார்த்தையினால நாங்க பிழைக்கிறோம். உங்க வார்த்தையினால நாங்க பலருக்கு ஆறுதல் சொல்லுகிறோம். உம் வார்த்தையினால கட்டப்படுகிறோம். நாங்கள் இன்னைக்கு கட்டப்பட்டு இருப்பது உம் வார்த்தையினாலதான் ஏசப்பா. உம் வார்த்தையின் பொக்கிஷத்தை ஆண்டவரே அனுதினமும் வாசிக்கலனா அந்த தினமே வெறுமையாய் இருக்கிறது ஏசப்பா. உம்முடைய வார்த்தை எல்லா வீடுகளிலும் தொனிக்கணும் இயேசுவே. இயேசுவே, உம் வார்த்தையில நடக்கிறவர்களாவும் உம் வார்த்தையில செயல்படுகிறவர்களாவும் ஆண்டவரே உம் வார்த்தையை அன்னதினமும் பிடித்து கொள்ளுகிறவர்களாவும் நாங்க இருக்கணும் ஏசப்பா. உம் வார்த்தை விட்டு வழி விலகாதபடி எங்களுடைய பாதபடிகளை காத்து கொள்ள ஆண்டவரே நாங்கள் சமாதானமாய் இருக்க ஏசப்பா எங்களை ஆண்டவரே எங்களை கடாட்சியும் ஆண்டவரே. தேவரீர் உங்களுடைய வார்த்தை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே, உங்க வார்த்தையில தரித்திருக்கும்படிக்கு இயேசுவே உம்முடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே சங்கீதக்காரன் பாடியது போல ஏசப்பா உம் வார்த்தையிலையும்
ஆண்டவரே நாங்கள் தரித்திருக்க வார்த்தையை அசை போட்டு கொண்டே நாங்க இருக்கணும். ஆண்டவரே யோசுவாக்கு சொன்னீரே, என்னுடைய வார்த்தையில நீ கவனமாயிரு, அந்தபடி நடக்க நீ கவனமாயிருன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே எங்களுக்கும் அந்தபடி ஆண்டவரே நாங்கள் உங்க வார்த்தையை கவனமாய் ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் ஒவ்வொரு வார்த்தையும் புதிய ஆண்டவரே இந்த ஒரே ஒரு வேதாகமம் ஆண்டவரே எத்தனை அருமையாய் எத்தனை விதமாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி நீர் வெளிப்படுத்துகிறீரோ. உம்முடைய ஒரு வார்த்தையிலும் கோடான கோடி அர்த்தங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏசப்பா, இந்த வேதத்தின் வெளிச்சம் மட்டும் இல்லைன்னா நாங்கள் இருள் சூழ்ந்தவர்களாய் நாங்க இந்நேரம் மடிந்து போயிருப்போம். ஏசப்பா, இன்னைக்கு நாங்க வாழ்றதே இந்த வார்த்தையினாலதான். இந்த வார்த்தையின் மதுரத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே அதன் பலனால் நாங்கள் பிழைக்கிறோம். ஏசப்பா, ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் எல்லாம் உம்மோடு வாழ்ந்தார்கள். ஆண்டவரே உம்முடைய வாயின் வார்த்தைகளை கேட்டார்கள். ஆண்டவரே நாங்கள் உம்மை காணவில்லை, ஆனால எங்க மனக்கண்களினால உம்மை காண்கிறோம். உம் வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் அவர்களுக்கு நிகரானவர்கள் என்பதை நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். என் நல்ல தகப்பனே, உம் வார்த்தை எங்களை உயர்த்தி இருக்கிறது. உம் வார்த்தை எங்களை நடத்துகிறது. ஆண்டவரே, உம் வார்த்தை எங்களை தாங்குகிறது. ஏசப்பா, எங்களுக்கு அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை தான் எங்களை பிழைக்க வைத்திருக்கு. ஆண்டவரே, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இல்லாம போனாலும் ஆண்டவரே, நாங்கள் அப்பத்தினால மாத்திரம் பிழைச்சவங்க இல்ல, உம்முடைய வார்த்தையினால பிழைச்சவங்க. உம்முடைய வார்த்தையினால இன்னைக்கு இந்த உயிர் இருக்கு. ஏசப்பா, எவ்வளவு அருமையான வார்த்தைகள், எவ்வளவு அருமையான அன்பு, உம்முடைய அன்பு எவ்வளவு சமாதானத்துக்குரிய வார்த்தைகள். ஏசப்பா, இது மட்டும் இல்லைன்னா நாங்க என்ன ஆயிருப்போம். ஏசப்பா, இது மட்டும் இல்லைன்னா நாங்க என்ன ஆயிருப்போம். ஏசப்பா, அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த ஒரு வார்த்தையும் செய்தப்பா, எதற்குமே பாத்திரமா இல்லாத எங்க வாயிலிருந்து உம்முடைய வார்த்தை புறப்படும் பொழுது கூட அதுக்கு வல்லமை இருக்கிறதே. அப்போ உங்க வார்த்தை எவ்வளவு அருமையானது. ஆண்டவரே, அதை கவனமாக நாங்கள் பயன்படுத்த இன்னும் நாங்க கவனமா ஆண்டவரை பயன்படுத்த ஆண்டவரே எங்களை எடுத்து நடத்தும். இயேசுவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்வேன்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்களே. ஆண்டவரே, இந்த வருஷம் பலருக்கும் ஆண்டவரே இறுதி நிமிஷம் வரைக்கும் நீங்க சொன்ன வாக்கு பழிக்கும். அப்பா, ஒவ்வொருத்தரும் இந்த ஆராதனையில வந்தவங்க, இந்த நம்மளுடைய சபைகள்ல இருக்கிறவங்க, நம்ம உற்றார் உறவினர் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றது இதுதான். இந்த வருஷத்துல நீர் எண்ணாதது எட்டாதமான அதிசயங்களை செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். நாம அதையே கவனித்து அதையே சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவர் நமக்கு அந்தபடியே செய்வார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. ஆமா, ஆண்டவர்
எல்லாருக்கான வழிகளை திறக்கிறார். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா, கடலை பிளந்து ஆண்டவரே வெட்டாந்தரையாக மாற்றின தேவன் நீர். ஆண்டவரே உமக்கு லேசான காரியம் அப்பா. உமக்கு ஆண்டவரே வனாந்திரத்துல நீரூற்றை வருவிப்பதும், ஆண்டவரே கடலை பிளந்து அப்படியே வெட்ட வழியான பாதையை ஏற்படுத்தி கொடுப்பதும் உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் எங்க வாழ்க்கையில நீர் நடத்தி கொண்டு இருக்கிறீர் என்பதை ஒரு விசை கூட நாங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. அப்பா, எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்களை நீர் நடத்திருக்கிறீர். இது ஆகாது, இது நடக்காது, இது முடியாது, இதெல்லாம் ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொன்ன இடத்துல எல்லாம் நீர் எங்கள் தலையை நிமிர்த்தி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையால உம்முடைய அதிசயம் காண செய்திருக்கிறீர் அப்பா. எத்தனையோ காரியங்களை எங்களுக்கு வாய்க்க செய்திருக்கிறீர். அதையெல்லாம் மறந்து ஆண்டவரே இந்த நிமிஷம் ஒரு காரியம் நடக்கலையேன்னு நாங்க அதை மறந்துட்டு இன்னைக்கு அப்பா எங்களுக்கு இந்த காரியம் நடக்கலன்னு சொல்லி ஆண்டவரே உம்மிடத்துல துக்கமுகமா வந்து நிக்கிறோம். ஆனா நீர் அதிசயங்களை செய்கிற தேவர், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். இயேசுவே, நீர் நினைத்தால் எல்லாம் லேசான காரியம். எந்த நோயின் படுக்கையோ, எந்த பாவ சாபமோ, எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் போதும் ஆண்டவர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை காண செய்வார். உங்களுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த வருஷ முடிவிலே உங்களுக்கு நினைவு கூறுகிறார். உன்னை அதிசயங்கள் காண செய்வேன், உன்னை அதிசயங்கள் காண செய்வேன். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உங்களுடைய எல்லா குறைவையும் ஆண்டவர் நிறைவாக்குகிறார். ஏசப்பா உங்களுக்கு நேராக தான் தம்முடைய கையை நீட்டி உங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறார். உங்களுடைய எல்லா குறைவுகள் எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாக்குகிறார். எல்லா வாதையும் மறைந்து போயிற்று என்பதை உறுதியாய் விசுவாசிங்க எல்லாரும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கடவுதுன்னு. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஆகும், எது விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படி ஆகும். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ துன்பத்துல இருக்கலாம், வாதையில இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம். அதுக்கு மறையாக நம்ம சிந்திக்கணும். மறையாக இந்த துன்பம் என்ன ஒண்ணு செய்ய போறதில்ல, இறைமகன் இயேசு என்னோட இருக்கிறார். அவருக்கு இது லேசான காரியம். என்னோட வாழ்க்கையில அவர் மகிமைப்பட போகிறார். அதற்காக தான் இந்த பாடு எனக்கு என்பதை நீர் பாக்கியவதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. இந்த பாட சகிக்கிற சத்துவத்தை மட்டும் எனக்கு கொடுங்க, பலனை மட்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு மட்டும் கேளுங்க. மத்தத ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவர் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட போகிறார். அவர் உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறார். அது மாத்திரம்தான். யாரும் சோர்ந்து போகாதீங்க. அவர் ஒருபோதும் நம்ம பலனுக்கு மீறிய சோதனைகளை அவர் கொடுக்கிறவர் இல்ல. நீங்க எதிர்த்து நில்லுங்க, அந்த வாதைக்கு எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து பேசுங்க. என்னோட இயேசு என் கூட இருக்கிறார், இது ஒண்ணும் செய்ய முடியாது, என்னை அசைக்க முடியாது என்று பேசுங்க. நம்மளோட சூழ்நிலைக்கு எதிராக பேசுங்க. நீங்க விசுவாசிங்க, உங்க விசுவாசம் என்னவோ அது அப்படியே உங்களுக்கு ஆகும். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும்
அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். அவர் வந்துட்டாரு. அவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு. அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் ஒரு விசை கூட ஆண்டவர் அளித்த வேதாம பொக்கிஷத்துல உள்ள முதல் வார்த்தையை நினைச்சு பாருங்க. ஒளி உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டானுச்சு. அதுக்கு சூரியன் தேவைப்படல. சூரியனை அதுக்கப்புறம் தான் படைச்சாரு. அவருக்கு சூரியன் தேவையில்லை வெளிச்சம் கொடுக்க. அவரே வெளிச்சம். அவரு உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத விசுவாசிங்க. உங்க வாழ்க்கை வெளிச்சம் ஆயிரும். என்ன வந்தாலும் கலங்காம திடமனதோட இருங்க. என்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சூரியனும் சந்திரனும் டே நைட்டுன்னு அதை இண்டிகேட் பண்றதுக்காக இருக்கிற ரெண்டு காரணம் தான். ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், விழித்து கொண்டு இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற தேவன் ஒருபோதும் உறங்குவதில்லை என்பதை உங்களுக்கு காண்பிக்க, உங்களுக்கு இண்டிகேட் பண்றதுக்காக தான் அந்த சூரியனும் சந்திரனும் படைக்கப்பட்டதை தவிர ஒளி உண்டாகுவதற்கு சூரியன் அங்க தேவைப்படல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவருடைய வார்த்தையை சொன்னார். அங்க வெளிச்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் சூரியனே படைச்சிருக்காருங்கிறத பாக்குறோம். அப்போ நமக்கு சோஸ்தமாகிறதுக்கு அதே போலதான் 38 வருஷம் அந்த வியாதிக்காரன் அந்த குளத்துல யாராவது நம்மளை தூக்கி கொண்டு போய் விடுவாங்களா அப்படின்னு பெதஸ்தா குளத்தை பார்த்துட்டு இருந்தான். அங்க பெதஸ்தா குளம் தேவைப்படல, அங்க ஆண்டவர் தான் தேவைப்பட்டார். ஏசுதான் வந்தாரு. அவர் என்ன குளத்துலயா தூக்கி இறக்கி விட்டாரு? இல்லையே. ஒரு வார்த்தை தான் சொன்னார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. எல்லா இடத்துலயும் ஆண்டவருடைய ஒரு வார்த்தையும் ஆண்டவருடைய ஒரு பிரசன்னம் தான் தேவைப்படுதே தவிர நமக்கு வேற எந்த காரியமும் இல்ல. ஆண்டவரை விசுவாசிச்சா போதும். ஆண்டவர் 100க்கு அதிபதியை பார்த்து சொன்னாரே, இது போல ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலில கண்டதும் இல்ல கேட்டதும் இல்லைன்னு. அது போல ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் இருக்கிறார். ஒரு வார்த்தை அவர் சொன்னா போதும், எனக்கு சுகம் கிடைக்கும். ஒரு வார்த்தை அவர் சொன்னா போதும், என் தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்னுடைய இருளான வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் என்பதை நீங்க விசுவாசிச்சா போதும். உங்க விசுவாசம் தான் வாழ்க்கையின் ஜெயம். உங்க விசுவாசம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஆண்டவர் இருப்பாரு. ஆண்டவர் ஆதி காலத்துல அவர் நமக்கு அப்பப்ப பிரசன்னமாகி ஒரு தேவ மனுஷங்க மூலியமா நமக்கு அவருடைய வார்த்தையை தெரியப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலருங்க கூடவே இருந்தாரு, அவருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாரு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. என்னைக்கு பெந்தகோஸ்தே அன்னைக்கு அவர் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியா இறங்கினாரோ அப்பையில இருந்து நமக்குள்ளதான் அவர் வாசம் செய்யறாரு. ஆண்டவர் நமக்காக சொன்னார், நம்மளோட இருந்தார். இப்போ நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கார். அவரை ஒருபோதும் இருட்டான இடத்துல அவர் கை குறி போயிடுறதில்ல. இருள் சூழ விட்டுறாதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. உங்க விசுவாசத்தை பலப்படுத்துங்க. நீங்க விசுவாசிச்சா ஆண்டவர் கிரியை செய்வாரு. அவரே நம்மள்ட்ட கேட்கதான் செய்யறாரு, நீ விசுவாசிக்கிறாயா? நான் உனக்கு சோஸ்தமாக்க முடியும்னு விசுவாசிக்கிறாயா அப்படின்னு அவர் நம்மள்ட்ட கேட்கிறாரு. ஆமா, நீங்க சொல்லும் போது அது ஆகும் அப்படின்னு நான் விசுவாசிக்கும் போது எனக்கு நடக்குது. அப்போ விசுவாசம் தான் எல்லாமே. விசுவாசம் இருந்தாதான் ஆண்டவர் நம்ம இடத்துல கிரியை செய்ய முடியும். அதனால ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க.
விசுவாசம் தான் நம்மளை ரட்சிக்கும்படி செய்தது. ஆண்டவர் வார்த்தையில இருக்க விசுவாசம் தான் இன்னைக்கு நம்மளை பிழைக்க வச்சிருக்குது. அதனால விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவரை விட்டுறக்கூடாது. நமக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கு. பரிசுத்தமானவர் நமக்குள்ள இருக்கிறார். அதனால எதற்கும் சோர்ந்து போகாதீங்க, எதற்கும் பயப்படாதீங்க. நம்மளும் அப்போஸ்தலர்களுக்கும் மேலானவர்கள். ஏன்னா அப்போஸ்தலர்கள் கூட ஆண்டவர் சுற்றி திரிந்து பல அதிசயங்களை செய்யும் போது கூட அவங்க திரும்ப திரும்ப இது உங்களால முடியுமா, இது உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. படகுல போகும், இந்த காற்று அடிக்குதே, நாங்க மடிந்து போக போறோமே, நீங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கூட ஆண்டவர் எத்தனையோ அதிசயத்தை செய்த போது கூட அதை கேட்டாங்க. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் வாங்க திருப்பி நம்ம அந்த தொழிலுக்கே போயிடலாம்னு சொன்னாங்க. ஆனா நாம அப்படி இல்லை. அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சாங்க. நாம அப்படி இல்லை. ஆண்டவர் என்னைக்கோ நமக்குள்ள வந்தாச்சு. ஆண்டவர் என்னைக்கு நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டாரோ நாம அவருடையவர்கள். நாம அவருடைய எல்லாவற்றிலையும் நம்ம பங்குள்ளவர்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? பிதாவிடத்திலிருந்து எதையெல்லாம் நான் கற்றுக்கொண்டேனே, எதெல்லாம் எனக்கு உரிமையானது எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எதையும் நான் மறைக்கல, நீங்க என்னுடைய தோழர்கள் என்று நம்மளை சொல்லி இருக்கிறார். அவர் இயேசுடைய தோழர்கள் நாம, பரிசுத்த பிதாவுடைய பிள்ளைகள் நாம. பிதா அவருடைய கையினால படைத்து அவருடைய சுவாசத்தை தான் நம்மளோட நாசியில ஊதியிருக்காரு. சோ நம்மளும் பிதாவுடைய பிள்ளைங்க. விசுவாசிங்க. பிதா நம்ம கூட இருக்கார், குமாரனும் நம்ம கூட இருக்கார், பரிசுத்தாவே நமக்குள்ளவா இருக்கு. அதனால நீங்க என்ன வார்த்தை யாரை பார்த்து சொல்றீங்களோ அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை கிரியை செய்யும். நீங்க ஒரு நோயாளி மேல கையை வச்சு நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்களோ அது கிரியை செய்யும். நீங்க எந்த குறைவை பார்த்து இதை நிறைவாகட்டும் என்று நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது அது நிறைவாகும். நீங்க பேசுங்க, நீங்க விசுவாசிங்க, நீங்க பேசுங்க. உங்க வார்த்தையில வல்லமை இருக்கு. அந்த வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உறுதியாக விசுவாசிங்க. ஏசுவே ஏசுவே நீர் இறங்கும் ஆண்டவரே, நீர் இறங்கும். எங்களை உமது தூய ஆவியினால நிரப்பும் இயேசுவே. உமது சகல அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் நாங்களும் பங்காளிகளா இருக்கிறோம் இயேசுவே. அதை நாங்கள் உறுதியாய் விசுவசிக்கிறோம் ஏசப்பா. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். எல்லாமே எங்களுக்கு உரியது இயேசுவே. இயேசுவே, இந்த வார்த்தையின் பொக்கிஷத்தை எங்க கையில கொடுத்திருக்கீங்களே, இந்த வார்த்தையை கொண்டு நாங்களும் பல கிரியை செய்ய, பல அதிகாரங்களை செய்ய எங்களுக்கு ஆண்டவரே இன்னும் இன்னும் பலனை தாரும். இன்னும் அதிகமா உம்முடைய விசுவாசத்துல வளரும்படி செய்யும். இன்னும் எங்களுடைய எல்லா குறைவைகளை நிறைவாக்கும் இயேசுவே. எங்களை எடுத்து பயன்படுத்தும். எல்லா சகல குறைவையும் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறேன். முதலாவது உன்னை தேடுகிறோம். எல்லாத்தையும் நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் இயேசுவே. இயேசுவே, நீர் அருள் புரியும். தேவரே, நீர் அருள் புரியும். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவினால் நிரப்பும். எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவி நிரம்பட்டும் ஏசப்பா. தூய ஆவி எல்லோருக்குள்ளும் நிரம்பட்டும். எல்லோருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய தூய நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.